தஞ்சையை ஆண்ட மாமன்னன் ராஜராஜ சோழன் 1035வது சதய விழாவை முன்னிட்டு முக்கிய நிகழ்வான ராஜராஜன் சிலைக்கு அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். தஞ்சை பெரிய கோவிலை தமிழர்களுக்கு கட்டி கட்டிடக்கலைக்கு பெருமை சேர்த்த மாமன்னன் ராஜராஜ சோழன் பிறந்த தினமும் அரியணை ஏறிய தினமான ஐப்பசி மாத சதய நாள் அன்று ஒவ்வொரு ஆண்டும் சதய விழாவாக அரசு சார்பில் 2 நாட்கள் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். கொரோனா அச்சம் காரணமாக அரசு விதிமுறைப்படி இந்த ஆண்டு ஒரு நாள் மட்டுமே முக்கிய நிகழ்வுகளுடன் நடைபெறுகிறது. சதய விழா நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய பக்தர்கள் கோவில் வளாகத்திற்குள் 10 வயதிற்குள்ளவர்களும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். மேலும் வருபவர்கள் முகக்கவசம், கிருமிநாசினி கொண்டு கைகளை சுத்தம் செய்துதான் வர வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சதய விழாவின் முக்கிய நிகழ்வான திருமஞ்சன வீதி விழா மற்றும் அரசு சார்பில் ராஜராஜ சோழன் சிலைக்கு மாலை அணிவிக்கக்கூடிய நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பெருவுடையாருக்கு 42 திவ்ய அபிஷேகங்களும் மேலும் மாலை சுவாமி வீதி விழா பெரிய கோவில் வளாகத்திற்குள்ளேயே நடைபெற உள்ளது. இன்று ராஜராஜன் சோழன் சிலைக்கு அரசியல் கட்சியினர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் மாலை அணிவிக்கக்கூடிய நிகழ்வு நடைபெற இருப்பதால் தஞ்சை பெரிய கோவில் மற்றும் சோழன் சிலை இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பல்வேறு அரசியல் அமைப்பினரும் தமிழில் பெருவுடையாருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டுமென கோரிக்கை வைத்தனர். அதன் அடிப்படையில் தேவாரம், திருவாசகம் பாடி நிகழ்வு தொடங்கப்பட்டது. வழிபாடு செய்யும் நிகழ்வில் தற்பொழுது போற்றி செய்யும் நிகழ்வு முடிவுற்று தற்பொழுது சார் அப்படியே நிக்க